வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தேஜஸ் கிரியேஷன் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா ஒரு சூப்பரான கண்டென்ட் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எடுப்போம் பார்த்தீங்களா. அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த ஃபோட்டோ எடுக்க முடியாது, பட் அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ரைட்டா. அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எடுத்துட முடியும் தனியாக. ஸோ அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோக்கும் பண்ணிட முடியாது, ஒரு சில ஃபோட்டோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கூகுளே கொடுத்துருக்காங்க. அதாவது கூகுளில் யூடியூப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த கூகுள் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் யூடியூபு, கூகுள் மேப்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனும் கூகுளே கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு சூப்பரான தரமான அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எக்கச்சக்கமான எடிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான் எடிட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ, வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் எல்லாமே இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதே அப்ளிகேஷன் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோட்டோவில் உள்ள ஆப்ஜெக்ட் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ நம்ம ஃபோட்டோவில் இருக்கிற அன்வான்டான ஆப்ஜெக்ட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தேவைப்படுது. அந்த அப்ளிகேஷன் பேர் வந்து ஸ்னாப்சீடு. இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே நேரத்தில் ப்ளே ஸ்டோரும் இருக்கும். ஸ்னாப்சீடுன்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கூகுளே அஃபிஷியலாக கொடுத்துருக்கிற ஒரு ஆப் தான். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் இந்த மாதிரி இருக்கும். அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். பார்த்தீங்களா, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்மளோட ஃபோட்டோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா என் தம்பி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஃபோட்டோ இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த ஃபோட்டோ சும்மா ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவில் எனக்கு என்ன தேவை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது பார்த்தீங்களா. இது எனக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த ஃபோட்டோ இவன் மட்டும் தான் எனக்கு தேவை. ஸோ இந்த சுவிட்ச் போர்டு தேவை கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட் இந்த பேக்ரவுண்ட் எதெல்லாம் வேணும், இந்த சுவிட்ச் போர்டு மட்டும் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படி நான் ரிமூவ் பண்ணுறேன் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மாதிரி அந்த ஒரு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் நடுவில் இருக்கும். ஓகே, நான் அம்புக்குறி போட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா. அந்த ஆப்ஷனை டூல்ஸுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எக்கச்சக்கமாக இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீலிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அம்புக்குறி போட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹீலிங்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. ஸோ நான் கரெக்டாக அம்புக்குறி போட்டு காமிக்கிறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஹீலிங். ஸோ ஸ்பெல்லிங்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஹீலிங்னு தொட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹீலிங்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஹீலிங்கை தொட்டுட்டீங்கன்னா நார்மலாக திரும்பி இப்படி ஆயிரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிக் ஐக்கான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஜூம் பண்ணிட்டு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஜெக்ட் தேவை இல்லையோ அதை மட்டும் லைட்டாக அப்படியே இது பண்ணிட்டே வாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க, தொடர்ந்து அப்படியே பண்ணுங்க. ஓகேவா. ஸோ லைட்டாக ஜூம் இன்ல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல இருக்கிற சுவிட்ச் போர்டே இல்லாத மாதிரி ஆக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுவிட்ச் போர்டே இருக்காது. ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல சுவிட்ச் போர்டே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளியரான சூப்பரான ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டு இருந்த ஃபோட்டோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த சுவிட்சை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம், அதாவது ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்கும் பண்ண முடியாது, ஒரு சில ஃபோட்டோஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மாதிரி இருந்து பார்த்தீங்களா. ஸோ இந்த பேக்ரவுண்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்ரவுண்டாக இருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அன்வான்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது மாதிரி, அதாவது பேக்ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸில் இருக்குது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான சில பிக்சர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதாவது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு அன்வான்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்கும், அதை எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வரும். ஓகேவா. இதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோக்கு நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ நான் வந்து எடுத்திருக்கேன். ஜஸ்ட் அந்த ஃபோட்டோலாம் இப்போ நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் உள்ளே வந்துக்கோங்க. உள்ளே வந்துட்டு அந்த டூல்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் ஹீலிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஹீலிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். ஸோ ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரெட் கலர் ஆப்ஷனை வச்சு நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் பண்ண முடியாது, ஒரு சில ஃபோட்டோஸ்க்கு பண்ண முடியும், அதை நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ எல்லா ஃபோட்டோக்கும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு சில ஃபோட்டோஸ்க்கு பண்ண முடியும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதை நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கண்ணாடி இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த கண்ணாடி இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்கேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டை ஜூம் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணுங்க, கலர் அடிங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் கேவலமாக இருக்கும். ஸோ ஒரு மாதிரியாக அழிச்ச மாதிரி தெரியும். ஸோ அது இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஜெக்ட்டை ஜூம் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயர் மாதிரி தொங்குது, ஓகேவா? அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளியர் பண்ணி ஆகணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ட்ராக் பண்ணுறேன், கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பு மாதிரி ஏதோ என்னன்னு தெரில. ஸோ அது வந்து இப்போ இருக்குது, அதை வந்து கிளியர் பண்ணுங்கிறதுக்காக அதையும் அப்படியே கிளியர் பண்ணுறேன். எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஏன்டா சவத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹீலிங் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்க, இந்த ஃபோட்டோ சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீலிங் முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து டிக் ஆப்ஷன் இருக்கும். அந்த டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிளிக் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆயிரும், அவ்வளோதான். நம்ம மேட்ரு வந்துச்சு. ஸோ இது வந்து வேணால் நம்ம கேலரியில் சேவ் ஆயிரும். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் ப்ரிப்பேரிங் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி காட்டுறதுக்கப்புறம் சேவிங் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ சேவ்னு காட்டிடுவாங்க. நம்ம ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கேலரியில் சேவ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். ஸோ இந்த வீடியோவில் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அவ்வளோதான் வீடியோ. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. பை.